தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 123, பொழுது கண்டு இரங்கல். குறள் எண் 1221. மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், மாலை பொழுதே நீ மாலை பொழுதாகவா இருக்கிறாய்? கூடிப்பின் பிரிவு துயரால் வாடும் பேதையரின் உயிரை கொள்ளும் வேலாக அல்லவா இருக்கிறாய்? வாழ்க என்றது நீ என்னை இப்படி வருத்தலாமா என்ற வயிற்றெரிச்சல் பற்றி வந்த குறிப்புச் சொல். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், மாலை பொழுது என்பது வெளிச்சத்தை மறைத்து சூரியன் மறைந்த பிறகு தோன்றுகின்ற இருள். அந்த நேரம் அன்பால் கூடி ஒன்று சேர்ந்தவர்கள் இன்பத்தில் இருக்கும் நேரம். அந்த இன்பத்தை சிறிய நேரத்தில் மட்டும் கொடுத்துவிட்டு விலகிச் செல்லும் மாற்றமாகும். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.